ஈஸ்டருக்கு பொதுவா மெழுகுவர்த்தி வச்சு அவங்களோட பிரார்த்தனையை பண்ணுவாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு அக்கா மெழுகுவர்த்தி கொண்டு வரல. மெழுகுவர்த்தி கொண்டு வரல அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு கிரியேட்டிவிட்டியா யோசித்திருக்கு. இந்த அளவுக்கு கரெக்டா கச்சிதமா எங்கேயுமே செட் ஆயிருக்காது. இடிக்கும்ல நினைச்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நம்மளும் எவ்வளவு பெரிய திறமையெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு திறமைய பார்த்ததே இல்லப்பா. கரண்ட் அடுப்புலையும் கச்சிதமா சப்பாத்தி போடுறிய யாருப்பா நீன்னு. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ஃபேனுக்கு மேலேயே போய் இந்த பூனை படுத்திருக்குன்னா பாருங்களேன். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஆரஞ்சு பழம் விற்கிறவன் ஐபோன் வாங்கிட்டானே அப்படின்னு சந்தோஷப்படவா, ஆரஞ்சு பழம் விற்கிறவன்லாம் ஐபோன் வாங்கிட்டான் அப்படின்னு வருத்தப்படவா? நம்மளும் கஷ்டப்பட்டு உழைக்கத்தான் செய்யறோம் 6 மாசமா. ஒரு ஆரஞ்சு பழம் கூட வாங்க வைக்கலையே. ஒருவேளை நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணாம? பல நீ இருக்கணும் அப்படின்னு காரை பாலிஷ் பண்ணுவோம். இவன் என்னன்னா மண்டைய பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு இந்த மனுஷனுக்கு எம்புட்டு அறிவு இருந்தா இந்த மாதிரி புதுசா யோசிப்பான். சிக்கனமா இருக்கலாம், அதுக்குன்னு இந்த மாதிரி குட்டியானைக்கு 1000 ரூபாய் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சிக்கனமா இருந்தா என்னத்த சொல்ல. வடக்கன்ஸ் 1000 பேர் 1000 விதமா யோசிப்பாங்க. அதுல ஒரு விதம் தான் இந்த விதம். முன்னாடி பள்ளி கொஞ்சம் கரையா இருக்கு, பாலிஷ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷன் இப்படியெல்லாமா யோசிப்பாங்க?